நம்ம காலையில பாடின பாட்டு பாடலாமா? சிலுவையே வலிமை. சாங் ஷீட் எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? சாங் ஷீட் எல்லாரும் கையிலையும் இருக்கா? வச்சிருக்கீங்களா பாப்பா? சாங் ஷீட் எல்லாரும் கையிலையும் வச்சிருக்கிறீங்களா? ஓகே. சாங் நம்பர் 4, சிலுவையே வலிமை. சரி, ரெடி? 1 2 3 4 ஆக்ஷனோட. ஆக்ஷன் ஞாபகம் இருக்கா? ஆக்ஷன் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, ரெடி? எல்லாம் ஒரே மாதிரி கை தட்டணும். சிலுவையே வலிமை, இயேசுவின் சிலுவையே வலிமை. சிலுவையே வலிமை, இயேசுவின் சிலுவையே வலிமை. அது இயேசு சுமந்தார், தன் தோளில் சுமந்தார், என்னை மீட்டு ரட்சிக்க என் பாவம் சுமந்தார். கெட்டு போறவனுக்கு அது பைத்தியமாகும், ஆனால் ரட்சிக்கப்படும் எனக்கோ பலனாகும். அந்த சிலுவையின் வலிமை, அந்த சிலுவையின் வலிமை. ஆஹா ஓ பாக்கியமே, ஆஹா ஓ பாக்கியமே. சாங் நம்பர் 3 அதே மாதிரி. தோளில் சுமந்தார், என் பாவம் சுமந்தார். கெட்டு போறவனுக்கு அது பைத்தியமாகும், ஆனால் ரட்சிக்கப்படும் எனக்கோ பலனாகும். அந்த சிலுவையின் வலிமை, அந்த சிலுவையின் வலிமை. ஆஹா ஓ பாக்கியமே, ஆஹா ஓ பாக்கியமே. சாங் நம்பர் 3 அப்படி ஆக்ஷன் பண்ணிடலாமா? நில்லுங்க நில்லுங்க, அப்படியே. யாருக்கு இந்த சாங் ஆக்ஷன் ஞாபகம் இருக்குங்களா? முன்னாடி வரீங்களா? கத்தரே வலிமை, கத்தரே வலிமை, வேண்டாம் வேண்டாமே சுய வலிமை. கத்தரே வலிமை, கத்தரே வலிமை, வேண்டாம் வேண்டாமே சுய வலிமை. சுயத்தை சாத்தான் சிம்சோ, இறை வலிமை இழந்தானே. சுயத்தை சாத்தான் சிம்சோ, இறை வலிமை இழந்தானே. பலனாகிய கத்தரை சார்ந்ததா, புது வலிமையை சிம்சோன் பெற்றானே. சுயபலனை நீ வெறுத்திடு, கத்தரின் பலனை பெற்றிடு. சுயபலனை நீ வெறுத்திடு, கத்தரின் பலனை பெற்றிடு, நீயும் பெற்றிடு. ஓகே, உட்காந்துக்கலாம். எல்லாரும் அமைதியா உட்காருங்க. அமைதியா உட்கார சொன்னேன். உட்காரு, அமைதியா உட்காருங்க. சைரஸ் உட்காருங்க. ஓகே, இப்போ கேர்ள்ஸ் மட்டும் நான் எழும்ப சொல்லுவேன். உங்களுக்கு எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்குறாங்கன்னா நீங்கள் வந்து எழும்பலாம். கேர்ள்ஸ்
யாருக்குமே லெட்டர் வரலையா கேர்ள்ஸ்க்கு? ஓகே, நான் செலக்ட் பண்ணுற ஆட்கள் மட்டும் நீங்கள் முன்னாடி வந்தால் போதும், சரியா? ஓகே பாப்பா நீங்கள் வாங்க. ம், நீங்கள் 2 பேர் வாங்க. ஓகே நீங்களும் வாங்க. நான்சி இங்கே உட்காந்துக்கோங்க, நாங்கள் இன்னொரு டேக்கு உங்களுக்கு சொல்லுவோம், சரியா? பின்னாடி ஏன் இப்படி ஒளிறீங்க? ஆக்னஸ் வாங்க. ஜோனா வாங்க. நீங்கள் வாங்க. உன் பேர் என்னது? ஆ ஆ சரி, நீங்கள் உட்காந்துக்கோங்க. மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு எழுதி கொடுத்த லெட்டரை நீங்கள் வந்து இப்போ எங்கள் முன்னாடி ரிவீல் பண்ண போகிறீங்க, சரியா? ஓகே, இந்த சைடு வந்துருங்க. ஓகே பாய்ஸ் அதே மாதிரி எழும்பிக்கோங்க. யாருக்கெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க லெட்டர்? உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து நீங்கள் வாங்கின லெட்டர். பாய்ஸ் இமான் வாங்க, முன்னாடி வாங்க. ஜோஷுவா வாங்க. எலிசா வாங்க. சாம் வாங்க. சாம் நீ உட்காந்துக்கோ, உன் தம்பி வரட்டும். நீ வா. சரி வாங்க வாங்க, கம்மியாக தான் இருக்கீங்க. லைனில் நின்றுக்கோங்க. ஓகே, சரி உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டு யார் லெட்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கா? இங்கே முன்னாடி வாங்க, இங்கே வந்து சொல்லிட்டு போங்க. மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் அனுஷா. யார்? நீ தான் அனுஷாவா? உங்கள் ஃப்ரெண்டு யார் இந்த லெட்டர் கொடுத்தது? ஜோஸ்னா. ஜோஸ்னா சொல்லுங்க. ஜோஸ்னா, உன்னை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ ஸ்வீட்டாக பேசுவ. ஓகே சரி, ஓகே போய் உட்காந்துக்கோ. யார் உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்கா? Anusha. Josna is a very good friend. Josna is my best friend. Josna is very nice friend. Josna is help me to read. I like my friend. ஓகே, யார் நீங்க? ஜோஸ்னாவா? யார் உங்க ஃப்ரெண்ட்? அனுஷ்கா. ஓகே, ஏய் இங்க வாங்க தம்பிமா. யார் உங்க ஃப்ரெண்டுமா? ஷீபா உங்களுக்கு லெட்டர் கொடுத்தாங்களா? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? ஷீபா, சத்தியபமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ நல்லா படிப்ப. எனக்கு மிகவும் பிடிக்கும். சந்தோஷம். ஓகே நைஸ். முன்னாடி வாங்க, இங்கே வந்து சொல்லுங்க. பரவாயில்ல. யார் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யார் கொடுத்துருக்கா? நேம் சொல்லுங்க. நேம் ஆக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆக்னஸ் உங்களுக்கு ஜோனாக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேளுங்க. We are very best friends since our childhood. Your qualities, the problem solver, the sincere girl, the understanding one, forgiveness, and etc. Keep up all your good qualities and pray to God every day. He will give you success. நைஸ். அடுத்து 3 லெட்டரா உங்களுக்கு வந்திருக்கு. நைஸ். Pranita, you are a sweet, kind, cute, and helpful person. Always topper. True friends are never apart, maybe in distance, but never in heart. Okay, nice. Sharmi. ஷர்மிளா கொடுத்துருக்காங்களா? சரி, ஏன் ஷர்மிளாக்கு அவ்வளோ வைக்கும்? கொடுங்க. நீ நல்லா படிப்ப. யூ ஆர் a good girl, அதனால ஒன்றும் பிடிக்கும். ஓகே நைஸ். நல்லா இருந்துச்சா எங்கள் வாசது? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வரணுச்சு எழுதியிருக்காங்க அவங்கள. ஓகே, உங்களுக்கு ஆக்னஸ் 3 லெட்டரு ஆக்னஸ்க்கும் கிடச்சிருக்கு. சொல்ல போகிறாங்க. யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். Abhishai Jona, you are a very good friend for me. You helped me in my studies and gave ideas for my projects. You gave me many gifts for my birthday and encouraged me to write Kavidai. Okay, nice. Pranita, we are cousins but we didn't grow like that and I am proud to call you as my friend.
A good friend is like a four-leaf clover, hard to find and lucky to have. யார் இது? பெனிட்டா ஓகே ஓகே. பிரினிதா கொடுத்துருக்காங்களா? சூப்பர். ஷர்மி, நீ ஒரு நல்ல பொண்ணு. பிரினிதா, நீ உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கா? வாங்க. நீ ஒரு நல்ல பொண்ணு, நீ ஒரு அமைதியான பொண்ணு, அதனால பிடிக்கும். ஓகே நைஸ். ஷர்மிளாவுக்கு லெட்டர் வந்திருக்கா? வாங்க முன்னாடி வாங்க. உங்க பேரு? ஏஞ்சல். ஏஞ்சலுக்கு யார் லெட்டர் கொடுத்துருக்காரு? எத்தனை லெட்டர் வந்திருக்கு? 2. ஓகே. Jonah, you are very good younger sister for me. யங்கர் சிஸ்டரா ஜோனாக்கு இவங்க? ஓகே. You are entertainment girl and you joined us in ஜோனா என்ன மாதிரி என்டர்டெயின், நீங்க எப்படிலாம் என்டர்டெயின் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? சரி ஓகே. You are lovable sister and friend to me. ஓகே நைஸ். அடுத்து யார் கொடுத்துருக்கா? Agnes, ஆக்னஸ் கொடுத்துருக்கீங்களா? ஓகே. even you are one elder than me, but you are also my friend because you are well spoken girl, the respective girl and a silent killer. நைஸ், பரவாயில்ல. உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் Jonah, பிரினிதாவுக்கு ஜோனா கொடுத்துருக்காங்க. எத்தனை லெட்டர் வந்திருக்கு உங்களுக்கு? 3 லெட்டர். you are a very good friend for me. You joined with me for doing everything VBS classes. You are a brave girl and courageful girl at every situation. ஓகே ஓகே. அடுத்து யார் கொடுத்துருக்காங்க? Agnes. யாரு? Agnes. ஆக்னஸ். I found these qualities are good in you. Fun and enjoyable person, the respectful one. நல்லா சத்தமா இங்க க்ளோஸ் வச்சுக்கோங்க. Fun and enjoyable person, the respectful one, well communicable, forgiving, keep up all your good qualities and have a brightful future. May God bless you. ஓ ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் கூட bless பண்ண முடியும் நம்மள, அப்படிதானே? சரணி, நீ நல்லா காமெடி பண்ணுவ. வேறு ஓகே. காமெடி டேயும் வச்சிடலாம். 10 காமெடி வந்து ரெடி பண்ணி எங்களுக்கு பண்ணுங்க. ஓகே. வேறு ஒன்றும் இல்லை, உன்னை பற்றி தகவல் தெரியவில்லை, அதனால உன்னை பிடிக்கும். சரி ஓகே. கிளாப் பண்ணிடலாமா? ஆக்னஸ், பிரெனிதா, ஷர்மிளா. ஷர்மிளா வரல, வாங்க. சரி ஓகே வாங்க. பாய்ஸ் வாங்க. அப்படி பாய்ஸ் வாங்க. என்னாச்சு? வா இமன். எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க? 1 லெட்டர் தான் வந்திருக்கா. யார் கொடுத்தா? இதுல மைக்ல சொல்லு. யார் கொடுத்தா? அக்ஷித் அண்ணன் கொடுத்தாங்களா? அக்ஷித் அண்ணன் உன் ஃப்ரெண்டா? நீ அக்ஷித் அண்ணனுக்கு எதுவும் கொடுத்தியா? அக்ஷித் அண்ணன் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா? கொடுத்தியா? அக்ஷித் உனக்கு கொடுத்துருக்காப்லையா ஃப்ரெண்ட்? கொடுத்தானாமே. இப்படி ஃப்ரெண்டை விட்டு கொடுத்துட்ட. வா முன்னாடி வா, முன்னாடி வா, முன்னாடி வா. நீ அக்ஷித் அண்ணன் உனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லு. இம்மான் ஒரு நல்ல நண்பன், கடுப்பேத்துவான், கரைந்து கொண்டே இருப்பான். இம்மான் நல்ல நண்பன் சொல்லிட்டு ரொம்ப கடுப்பு ஏத்துறானா, அப்புறம் கரைஞ்சிக்கிட்டே இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் குட். பேட் குவாலிட்டிஸ் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க. சரியா? கொஞ்சம் கடுப்பேத்தாத, ரொம்ப சத்தம் போடாத, அங்கே ஃப்ரெண்டுக்கு பிடிக்கலையாம். சரியா? சரி. உனக்கு நீ புரிய மாட்டேன். உனக்கு யார்? இமான் கொடுத்துருப்பலையா? ஓகே. என்ன சொல்லியிருக்கான்? சொல்லு சொல்லு. My friend நேம் இஸ் அக்ஷித். ஸ்பெல்லிங் தெரியாம தப்பா எழுதியிருக்காப்லையா? ஓகே. he is playing. விளையாண்டுட்டு இருக்கியா? அப்புறம் sometime circle reading tacky friend. ஓகே. என்னன்னு நீ ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரியா? எங்களுக்கும் புரியல. ஓகே உட்காந்துக்கோங்க. அங்கே போங்க. அடுத்து வாங்க. ஜோஷ்வா வாங்க. ஜோஷ்வாவுக்கு யார் ஃப்ரெண்ட் லெட்டர் கொடுத்துருக்கா? சாம். யாரு? ஓ சாம். உனக்கு யாரு கொடுத்துருக்காங்களா? ஓகே. சாம் என்ன சொல்லியிருக்கான் ஜோஷ்வாவுக்கு? வாசி. He is a calm person. And He is a quiet person. ஓகே. He used to play with me very well. வாங்க சாம் முன்னாடி வாங்க.
He is a lovable person. Oh. He will not fight with me. ஓ he will not fight with me. சண்டையே போட்டதில்லையா இந்த ரெண்டு பேரும்? கிளாப் பண்ணிடலாமா? சரி ஓகே வாங்க அடுத்து இங்கே வா சாம் வா. என்னாச்சு இது யார் கிழிச்சா? உனக்கு யார் கொடுத்துருக்கா? பேர் மைக்கில் சொல்லு. சந்தோஷ் கொடுத்தாப்லையா? சரி அன்பு உள்ள சந்தோஷ், நீ நலமா? சந்தோஷ், நீ நல்ல நண்பன். நல்ல நண்பன் சொல்லியிருக்காங்க, நலமானும் கேட்டிருக்காங்க. நீ நலமா சந்தோஷ்? நலம். சந்தோஷ் நலம் சொல்லிட்டான். ஓகேவா? சரி ஓகே வாங்க சந்தோஷ் வாங்க. அப்போ யார் உங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்கா? இங்கே வா இங்கே யார் கொடுத்தா? கிப்சன் யாரு? கிப்சனா? ஓ சரி ஓகே. கிப்சன் வாங்க முன்னாடி வாங்க. என்ன கொடுத்துருக்கான்? நல்லா கிப்சன் உனக்கு கொடுத்துருக்காங்களா? சரி ஓகே. என்ன சொல்லியிருக்கான்? சந்தோஷ் நல்ல பழக்கத்தை பழகுவான். நல்ல பழக்கத்தை பழகுவானா? ஓகே. சந்தோஷ்ட இருந்து நீ நல்ல பழக்கத்தை நீ பழகிருக்கியா? உருட்டு. உனக்கு யார் கொடுத்தா? யார் கொடுக்கலையா? சரி ஓகே வாங்க. டிசில்வா. யார் கொடுத்தா உனக்கு? டிசில்வா உனக்கு எது லெட்டர் வந்திருக்கா? ஓகே. டிசில்வா என்ன சொல்லியிருக்கான்? எலிசா அண்ணன் தினமும் காலையில் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணுவாங்க. ஓ நைஸ். தெரியுமா உனக்கு? கிளாப் பண்ணிடலாமா? யாரெல்லாம் பைபிள் வாசி ஜெபம் பண்ணுவா? எலிசா அண்ணன் மாதிரி டிசில்வாவும் பண்ணுவானா? சூப்பர். டிசில்வாக்கு ஒரு கிளாப். ஓகே அடுத்து பெற்றோருக்கு மரியாதை கொடுப்பாங்க. கிளாப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிளாப் பண்ணணும் நீங்க. அடுத்து எல்லோருக்கும் விட்டு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் விட்டு கொடுப்பாங்களாம் எலிசான்னு. அப்படி யார் சொல்லியிருக்கா? டிசில்வா சொல்லியிருக்காங்க. எல்லாரிடமும் அன்பு செலுத்துவாங்க. இது வேண்டாமா? இது வாசிக்கலாம். எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. ஓகே. பொய் பேச மாட்டாங்க. இன்னொரு லெட்டர் இருக்கான், வெயிட் பண்ணுங்க. இது டிசில்வா கொடுத்தது இவ்வளோ நேரம். இவளோட எலிசாவோட குட் ஹேபிட்ஸ் அவன் நோட் பண்ணிட்டு அழகா எழுதி கொடுத்துருக்கான். இது யார் எழுதி கொடுத்தா? ஜோகன் எங்க வெளியே போயிட்டானா? ஜோகன் சொல்லு. நல்ல பையன், நல்ல வார்த்தைகளை பேசுவான். நல்ல பையனான இருப்பேன். சொல் பேச்சை கேட்பான். வீட்டுக்கு அடங்குவான். விளையாட்டு யாரையும் அடிக்க மாட்டான். விளையாட்டுக்காக யாரை கூட அடிக்க கூட மாட்டானா? சார் நல்ல ஒரு குட் குவாலிட்டியோட இங்க இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸையே அட்ராக்ட் பண்ணியிருக்கான். ஓகே. அதனால எலிசாக்கு நல்லா இன்னும் நல்ல பலமா கை தட்டிடலாம். அடுத்து உனக்கு யார் கொடுத்துருக்கா? இமானா? ஓகே ஓகே. My friend name is Koval. He is playing. சரி ஓகே. அடுத்து இது யார் கொடுத்தா? அக்ஷித் ப்ரோவா? அக்ஷித் என்ன நீங்க சின்ன சின்ன பசங்களுக்கு தான் ஃப்ரெண்டா இருக்கீங்க. உங்க ஹைட்டுக்கு தந்தாப்புல நினைக்கிறேன். என்ன அக்ஷித் நீ கொடுத்துருக்கியா? கொடு. கோபால் ஒரு நல்ல பையன். அவன் எல்லாரையும் வம்பிழுப்பான். வம்பிழுப்பியாமே? நல்ல பையன் எப்படி வம்பிழுக்க முடியும்? ஏன் வம்பிழுக்கிற? சரி நம்ம வம்பிழுக்காது. சரியா? இது ஜோகன் கொடுத்துருக்காங்களா? ஜோகன் வாங்க. ஏன் இப்படி வைக்கப்படுறீங்க? அவனுக்கு லெட்டர் இருக்கு. ஜோகனுக்கு லெட்டர் இல்லை? இருக்கு கொடுத்தாங்க. எப்படி இப்படி கிழிச்சு போடல? யார் கொடுத்தா? ரெண்டு இருக்கு. சரி ஓகே. அவன் கிழிச்சு போட்டானா வர முடியாது. ஓகே நீ சொல்லு. அச்சித்தனனுக்கு ஒன்று இருக்கு. வாங்க முன்னாடி வாங்க. நல்ல பையன், நல்ல வார்த்தைகளை பேசுவான். நல்ல விளையாடுவான். மிக மிக கோபம் படுவான். அப்படியா?
உனக்கு மிக மிக கோபம் வரும்னு எழுதி கொடுத்துருக்கான். கோபம் வருமா? கோபம் வருமா? இல்லையா, சும்மா எழுதிட்டானா? சரி, அடுத்து. வீட்டு செல்ல பேச்சை கேட்பான், மிக அழகாக இருப்பான். இருக்கும் இருக்கும் இருக்குமா? சரி, ஓகே ஓகே, குட். அக்ஷித் வாங்க. அக்ஷிதண்ணனுக்கு 2 லெட்டர் இருக்கு, ஜோகனுக்கு 2 லெட்டர். இங்க மைக்ல இருந்தோன்னு போட்டு கொடுத்துட்டு போறான் பாருங்க. அக்ஷித் உனக்கு யார் கொடுத்தா? கோபால். நல்ல நண்பன், நல்ல வார்த்தைகளை பேசுவான், நல்ல நேரத்தில் உண்மை பேசுவான். நல்ல நேரமா? எந்த நேரம்? எந்த நேரத்திலும் உண்மை பேசுவானா? நானும் அக்ஷித், ஜோகன் கிரிக்கெட் விளையாடும் போது 3 பேரும் ஒரே டீம். ஒன்னாதான் இருப்பாங்களாம். யார மாதிரி? இல்ல, நாங்க ஒன்னா தான் இருப்போம். தினேஷ், மில்டன், பிரபு மாதிரி. அக்ஷித், ஜோகன், விக்டரா? யார் கூட எல்லாம் ஒண்ணா இருப்பீங்க? அக்ஷித், ஜோகன், கோபால் வந்து 3 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரே டீம்ல தான் கிரிக்கெட்ல இருப்பாங்களாம். அதனால இன்னைக்கு சொன்ன கதையில உள்ள மாதிரி 3 பேர் மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மை சம்பவம் வேற, நம்ம ஃபியூச்சர்ல எதிர்பார்க்கலாம் இவங்களை வச்சு. சரி, கிப்சன் கொடுத்தானா? ஓகே. நல்ல பழக்கத்தை பழவான். நல்ல பழக்கத்தை பழகுவானா? ஓகே, வெரி குட். நீங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்ல முறையில் எழுதி கொடுத்துருக்கீங்க. சில பேர் நல்லா, ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. சில பேர் கொஞ்சம் விளையாட்டாக எழுதினாலும் நான் கொஞ்சம் கருத்தாக எழுதியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா கிளாப் பண்ணிடலாமா வந்து வாஸ்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? நிறைய பேர் ஆனால் எழுதலை, அப்படி தானே? சரி, ஓகே. சரி, இப்போ எல்லாரும் அமைதியாக இருக்கலாம். குட்டீஸ் 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 இங்கே பாருங்க. இப்போ இது எதற்கான நேரம்னா தொடர்கதை. யார் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த தொடர்கதைக்காக? யாரை பற்றி சொல்ல போகிறாங்க? யார் வந்து சொல்ல போகிறா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். கை கீழே போடுங்க. அதே மாதிரி அதே தொடர்கதைக்காக போன வருஷம் நமக்கு சொல்லி கொடுத்த நம்ம கிரேஸ் அக்கா வராங்க. தொடர்கதை உங்களுக்கு இந்த நாள்லேருந்து சொல்லுவாங்க. சரியா? அமைதியாக இருங்க, நோட்ஸ் எடுங்க. தெரிலன்னா கொஞ்சம் நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்துல லைட்டாக கையை மட்டும் தூக்குங்க, அவங்களுக்கு அந்த நேம் மட்டும் ரிப்பீட் பண்ணுவாங்க. சரியா? அந்த டிவிலையும் அதற்கான அந்த வருடங்கள் பெயர்லாம் வரும், நீங்கள் அதை பார்த்து எழுதிக்கலாம். தேவைன்னா மட்டும் நீங்கள் கையை தூக்குங்க. சரியா? மற்றபடி கவனிங்க, பேசாதீங்க, பக்கத்தில் கேட்காதீங்க. சரியா? அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ்னால் உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட கேட்டுக்கோங்க. டீச்சர்ஸும் நோட்ஸ் எடுப்பாங்க தொடர்கதை. சரி, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சரியா, நேரம் உட்காருங்க. தொடர்கதை சொல்லணும்னு தான் நான் வந்தேன், ஆனால் எனக்கு தொடர்கதை சொல்கிறதுக்கு மூடே இல்லை. ஏன் தெரியுமா? ஒருத்தர் கூட என்னைய ஃப்ரெண்டாக ஏற்றுக்கலையேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டம். யாராவது எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்தீங்களா? கொடுத்தீங்களா? அப்போ நீங்களாம் என் ஃப்ரெண்டு கிடையாதா? நானும் நிறைய லெட்டர்லாம் வரும், எனக்கு படிக்க டைம் இருக்காதுன்னு பார்த்தேன். ஆனால் ஒரு லெட்ரு கூட யாருமே கொடுக்கல. ஏன் என்னை பிடிக்கலையா யாருக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப் டேனா எல்லாருக்கும் தான். 11 நாள் நம்மளும் ஸ்டூடெண்ட் மாதிரி தான். சரி, அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொரு கொஸ்டின். ஃப்ரெண்ட்ஷிப் டேல யாராவது ஆனிஸ்க்கு யாராவது லெட்டர் கொண்டு வந்திருக்கீங்களா? சரி, போகும்போது இங்கே கொடுத்துட்டு போயிருங்க. சரியா? மறந்துடக்கூடாது. வச்சிருக்கீங்களா? ஏன் கொண்டு வரல? எழுதுனீங்களா எழுதலையா? அப்போ கொண்டு வந்திருக்கணும்ல இன்னைக்கு. சரி, ரைட். போன வருஷம் நம்ம தொடர்கதையில் யாரை பற்றி படித்தோம் ஞாபகம் இருக்கா? ரிச்சர்டா? கரெக்டாக சொல்லுங்க பேரை. வெரி குட், ரிச்சர்ட் உம்ப்ராண்ட். சரி, இந்த வருஷமும் நம்ம ஹாரியட் டப்மேன் அவங்கள பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். விடுதலை வாழ்வு அப்படின்னா என்ன? அடிமைத்தன வாழ்வுன்னா என்ன தெரியுமா யாருக்காச்சும்? ஃபர்ஸ்ட் நம்ம அடிமைத்தன வாழ்வுன்னா என்னன்னு பார்க்கலாமா? அடிமைத்தன வாழ்வுன்னா என்ன? நீங்களும் பேசணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் பேசலாம். அடிமைத்தன வாழ்வுன்னா என்ன? நம்ம எப்படி இருக்கணும்?
ஒருத்தங்களுக்கு கீழே நம்ம அடிமைகளாக தான் இருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம என்ன செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் அடிமைத்தன வாழ்வு. விடுதலை வாழ்வுன்னா என்ன? நம்ம என்ன எப்படி இருக்கலாம், நம்ம நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்சவங்ககிட்ட பேசலாம், எல்லாமே பண்ணலாம். அதுதான் விடுதலை வாழ்வு. இப்போ பைபிளில் வந்து அடிமைத்தனத்தில் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வரும்? வெரி குட், இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்கள அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு வழி நடத்தி வந்தது யார்? மோசே. அதே போல தான் ஒரு விடுதலை வாழ்வில், அடிமைத்தன வாழ்வில் இருந்தவங்களை விடுதலை வாழ்வுக்கு நேராக வழி நடத்தி வந்த ஒரு பெண்மணியை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்கதையில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இதை வந்து கவனமாக நீங்கள் கேட்கணும். ஒவ்வொரு நாளும் அதில் வந்து ஒவ்வொரு கருத்து இருக்கும். நம்மளும் என்ன செய்யணும், நம்மளுடைய அடிமைத்தனத்திலிருந்து கண்டிப்பாக வெளியில் வரணும். நம்மளுடைய அடிமைத்தனம்னா என்னது? பொய் பேசுகிறது ஒரு அடிமைத்தனம், அடுத்தவங்களை குறை சொல்லிகிட்டே இருக்கிறதும் ஒரு அடிமைத்தனம், அடிக்கடி ரீல்ஸ் பார்க்குறது அடிமைத்தனம், வாட்ஸ்அப்பில் தேவையில்லாமல் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கிறது ஒரு அடிமைத்தனம், ஃபேஸ்புக் பார்க்குறது ஒரு அடிமைத்தனம். அது என்னது தான், நமக்கு செல்லு எடுத்தாச்சுன்னா நமக்கு எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகும்? யாராவது அதை ஃபீல் பண்ணியிருக்கோமா எப்போமாச்சும்? அப்போ நம்ம எதுக்கு அடிமையாக இருக்கோம்? சோசியல் மீடியாவுக்கு நம்ம ரொம்ப அடிமையாக இருக்கோம். இந்த தொடர்கதை முடியும் போது நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எந்தெந்த காரியங்களில் நம்ம அடிமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் நம்புகிறேன் கடைசி நாளில் நிறைய பேர் வந்து அதுக்கு வந்து ஒரு சாட்சியாக நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். சரியா? நான் விசுவாசிக்கிறேன். அதை நீங்களும் என்ன செய்யணும், அந்த ஒரு ஆத்ம தாகத்தோடு என்ன செய்யணும், இந்த தொடர்கதையை என்ன செய்யணும், தொடர்ந்து கவனிக்கணும். நீங்கள் கவனிக்கணும். சரியா? ஓகே. ஐயோ எங்களுக்கு விட்டுறாதீங்க அம்மா, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்கம்மா, எங்களை ஏன் இப்படி அடிக்காங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டே இருக்கு. எங்கே இந்த சத்தம் வருது அப்படின்னா, ஒரு வண்டியில் ஒரு 3 பேர் என்ன செய்கிறாங்க, 3 அக்கா மாரை தூக்கி என்ன செய்கிறாங்க, வேகமாக ஏற்றி அந்த வண்டி கிளம்ப போது அந்த முதலாளி என்ன செய்கிறாரு, கீழே நின்றுக்கிட்டு அவள் வாயை பொத்துடா, அவளை என்ன செய்ய விடாத, சத்தம் போட விடாத, எங்கேயாவது தப்பிச்சு பெயர போகிறா, கவனமாக என்ன செய்யுங்க, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்ருக்காரு. அந்த சத்தம் ஒரு சிறுமி காதில் என்ன செஞ்சுட்டே இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பாப்பாவுக்கு இது நம்ம எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே, அடிக்கடி கேட்ட குரல் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமி என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த விட்டு வேகமாக வந்து அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக வேகமாக வந்தால் அந்த வண்டியில் ஏற்றிட்டு இருக்கிறது அவளுடைய அக்கா 3 பேர். யாருடைய அக்கா? அந்த குட்டி பாப்பாவுடைய அக்கா. இதை பார்த்த உடனே இவளுக்கு மனசுலாம் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிட்டு. அம்மா இங்கே வாங்கம்மா, அங்கே யாருன்னு பாருங்கம்மா, நம்ம அக்காவை கூட்டிகிட்டு போகிறாங்கம்மா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா அழுதுகிட்டே என்ன செஞ்சா, அவங்க அம்மாவை கூப்பிட்டா. ஒன்று அவங்க அம்மா என்ன செய்கிறாங்க, நம்ம பிள்ளைங்களையா கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்ன செஞ்சாங்க, அவங்க அம்மாவும் மின்ட்டியும் என்ன செய்கிறாங்க, ஓடி வராங்க. அந்த பாப்பா பேர் என்னது, மின்ட்டி. ஓடி வந்து பார்த்தா அந்த வேன் என்ன செய்ய போகுது, கிளம்பி போக போகுது. அந்த வேனில் இருக்கிற 3 பிள்ளைங்களும் அம்மா எங்களை விட்டுட்டாதீங்க, எப்படியாச்சும் எங்களை காப்பாற்றிருங்கம்மா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பார்க்கும்போது அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்களா, கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்களா? ரொம்ப கஷ்டத்தோடு என்ன செய்கிறாங்க, வேகமாக போய் அந்த காரில் அனுப்பி வைக்காங்கல்ல ஒரு ஜமீன், அவங்ககிட்ட போய் என்ன செய்கிறாங்க, அவங்க அம்மா கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு என் பிள்ளைங்களை என்ன செஞ்சுருங்க, விட்டுருங்க, என் பிள்ளைங்க என் கூட இருக்கட்டும் அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சினாங்க. ஆனால் அந்த ஜமீன் என்ன செய்யவே இல்லை, அதை கண்டுக்கிடவே இல்லை. அந்த அம்மா எவ்வளவோ கெஞ்சியும் அதை கண்டுக்கிடாமல் என்ன செஞ்சிட்டாங்க, விட்டுட்டாங்க. இதை பார்த்துட்டே இருக்கிற அவங்க அப்பா என்ன செய்கிறாங்க, அந்த அம்மாவை, அவங்க மனைவியை சமாதானப்படுத்தி வா போவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜமீன் சொல்கிறாரு, டேய் உன் மனைவி என்ன செய், ஒழுங்கா பத்திரமா கூட்டிகிட்டு போ, ரொம்ப வாய் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இந்த ஜமீன் சொன்னாங்க. உடனே அவங்க அப்பா சொன்னாங்க, மின்ட்டியோட அப்பா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கய்யா, நான் என்ன செஞ்சிருந்தேன், பத்திரமா கூட்டிகிட்டு போயிருந்தேன், இனி அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது இந்த மின்ட்டி என்ன தெரியுமா சொன்னா, எங்கள் அக்கா ஏன் அங்கே போகணும், எங்கள் அக்கா எங்கள் கூட இருக்கக்கூடாதா, எங்கள் அக்கா இங்கே இருக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன் நீங்கள் அங்கே அனுப்புறீங்க, எதுக்காக அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா 6 வயசு தான் அந்த பாப்பாவுக்கு. அப்போ என்ன செஞ்சா, அந்த ஜமீன்கிட்ட ரொம்ப தைரியமாக கேட்டா. அதை கேட்டவுடனே அவருக்கு என்ன வந்துச்சு,
ரொம்ப கோபம் வந்து அவங்க அப்பாவை பார்த்து சொன்னார், மரியாதையாக உன் பிள்ளை என்ன செஞ்சுட்டு போ, பத்திரமா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன செஞ்சாங்க, அவங்க அம்மாவையும் அவங்களுடைய மகளையும் என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு வேகமாக போகிறாங்க. ஆனால் இந்த மின்ட்டிக்கு ரொம்ப ஒரு விசுவாசம். அந்த ஜமீனை பார்த்து சொன்னாலாம், நாங்கள் எப்போவும் என்ன செய்ய மாட்டோம், இப்படி அடிமையாகவே இருக்க மாட்டோம். நாங்கள் என்ன செய்வோம், கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் என்ன செய்வோம், இந்த அடிமை வாழ்விலிருந்து விடுதலை வாழ்வுக்கு நாங்கள் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு இந்த மின்ட்டி சொன்னான். இந்த மின்ட்டியோட பேர் வந்து அரமிண்டா மின்ட்டி ராஸ். ஜட்சன் போடுமா, அரமிண்டா மின்ட்டி ராஸ். 1822ஆம் ஆண்டில் மேரிலாந்தில் தான் இந்த அரமிண்டா மின்ட்டி ராஸ் பிறந்தாங்க. அந்த பொண்ணை தான் நம்ம எப்படி கூப்பிட போகிறோன்னா, அவங்க செல்லம்மா எப்படி கூப்பிட்டாங்களாம், மின்ட்டி. சரியா, அரமிண்டா மின்ட்டி ராஸும் மின்ட்டியும் ஒரே பேர் தான். இவங்களுடைய அம்மா அப்பா பேர் என்ன அப்படின்னா ஹாரியட் கிரீன் பென்ராஸ். ஹாரியட் கிரீன் வந்து அவங்க அம்மாவுடைய பெயர், பென்ராஸ் வந்து அவங்களுடைய அப்பாவுடைய பெயர். இவங்க ரெண்டு பேருமே அந்த மேரிலாந்தில் என்னவாக தான் இருக்காங்க, அடிமைகளாக தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் வேற வேற ஒருத்தவங்க வீட்டில் அடிமைகளாக இருக்காங்க. அந்த வாகனத்தில் 3 பேர் ஏற்றிட்டு போனாங்கன்னு சொன்னோம்ல, மின்ட்டியோட அக்கா, அவங்க பேர் என்னன்னா லினா மரியாரிட்டி சோஃப். லினா மரியாரிட்டி சோஃப். இவங்க எப்போ பிறந்தாங்கன்னு சொன்னேன், மின்ட்டி 1822. இவங்களை எப்போ அந்த வாகனத்தில் அடிமைகளாக கொண்டு போனாங்க அப்படின்னா 1828. அப்போ மின்ட்டிக்கு வயசு எத்தனை, 6 வயசு. சரியா, எதுக்காக அவங்கள வந்து இந்த அடிமைகளை அங்கே வந்து வாகனத்தில் ஏற்றிட்டு போனாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற அடிமைகளெல்லாம் கொஞ்ச நாள் வரைக்கும் என்ன செய்வாங்க, அவங்கக்கிட்ட வச்சு அவங்களுக்கு நல்ல வேலைகளாக என்ன செய்வாங்க, பழக்கி கொடுத்து, ஆடு மாடு வச்சுருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த குட்டியாக அந்த ஆடை வாங்கி என்ன செய்வாங்க, அதுக்கு தேவையான உணவு எல்லாமே கொடுத்து நல்லா வளர்த்து அதை என்ன செஞ்சுருவாங்க, குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் விற்றுருவாங்க. எதுக்காக விற்பாங்க, அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். ஆனால் இந்த அடிமைகளை என்ன செய்வாங்க, வளர்ப்பாங்க. ஆனால் சாப்பாடுலாம் என்ன செய்ய மாட்டாங்க, திருப்தியாலாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள எவ்வளோக்கு எவ்வளவோ அடிமைப்படுத்த முடியுமோ, கொடுமைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருவாங்க, அவங்கள இன்னொரு இடத்துக்கு அடிமைகளாக நிறைய காசுக்கு என்ன செஞ்சிருவாங்க, விற்றுருவாங்க. இதுதான் அங்கே வந்து நடந்துட்டு வந்த ஒரு பழக்கம். அப்படி போனவங்க தான் லினா மரியாரிட்டி சோஃப். இவங்க 3 பேரும் மின்ட்டியோட அக்கா. மின்ட்டியோட கூட பிறந்தவங்க எத்தனை பிள்ளைங்கன்னா 9 பிள்ளைகள். மின்ட்டி வந்து 5வது குழந்தை. 9 பிள்ளைங்க, மின்ட்டி வந்து 5வது குழந்தை. இந்த மின்ட்டி 6 வயசாக இருக்கும்போது யாராச்சும் வேலைக்கு போயிருக்கீங்களா? நேற்று அண்ணன் கூட ஒரு ஸ்டோரியில் சொன்னாங்க, 10 வயசில் வேலைக்கு போனாங்க. ஆனால் இந்த மின்ட்டி எத்தனை வயசில் வேலைக்கு போனாங்க தெரியுமா? 6 வயசில் வேலைக்கு போனாங்க. 6 வயசில் அவங்களால என்ன வேலை பார்க்க முடியும்? சூசன் அப்படிங்கிற ஒரு அம்மையார் வீட்டில், அவங்க வீட்டில் ஒரு குட்டி பிள்ளை தொட்டில் தூங்கிட்டு இருக்கோம். அந்த பிள்ளை என்ன செய்யணும், அந்த மின்ட்டி வந்து என்ன செய்யணும், ஆட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். முழிச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த பிள்ளை அழுதுடக்கூடாது. அப்படி என் தொட்டில் இருக்கிற பிள்ளை அழுதுச்சுன்னா யாருக்கு அடி விழும்? மின்ட்டிக்கு அடி விழும். ஒரு நாள் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவள் வந்து 5 தடவை என்ன செஞ்சாலாம், அடி வாங்கினாலாம். எதுக்காக? அப்போ 5 தடவை அந்த தொட்டில் உள்ள பிள்ளை என்ன செஞ்சுருக்கும், முழிச்சு அழுதுருக்கும். அதனால தான் மின்ட்டிக்கு எத்தனை தடவை அடி விழுந்துச்சு? 5 முறை காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இப்படி தான் இந்த மின்ட்டியோட வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருந்துச்சு. மின்ட்டியோட அம்மா வந்து அவளுக்கு வந்து நல்லா ஏசப்பாவை பற்றி என்ன செஞ்சுருந்தாங்க, சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனால அவளுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. எப்போவுமே அவளுடைய வாயிலேருந்து என்ன வரும், ஒரு விசுவாசமான வார்த்தை தான் வரும். எப்படியாவது நம்ம என்ன செஞ்சுருவோம், இந்த அடிமைத்தனத்துலேருந்து நம்ம என்ன செஞ்சுருவோம், விடுதலை ஆகி போயிடுவோம் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தால், அவங்க அம்மா கிட்டேயும் அடிக்கடி பேசும்போதும் அதைத்தான் சொல்லுவோம், நம்ம எப்படியாவது என்ன செஞ்சிடலாம், நம்ம விடுதலை வாழ்வுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. மோசேயினுடைய அந்த சரித்திரத்தை புக்கை தான் என்ன செய்வாங்களாம், அடிக்கடி அவங்க அம்மாட்ட கேட்டு அந்த ஸ்டோரி என்ன செய்வாங்களாம், அவங்க அம்மா கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டாலாம் அதை. அதனால தான் மோசையை போல் என்ன செய்யணும், நானும் மாறணும் அப்படின்ற எண்ணம் வந்து மின்ட்டிக்கு வந்து என்ன செஞ்சிச்சு, வர ஆரம்பிச்சிச்சு. 6 வயசில் சூசன் அம்மையாட்ட வேலைக்கு சேர்ந்த மின்ட்டி நாட்கள் வயசு கூடினவுன்னு அவங்கள எங்கே அனுப்பிட்டாங்க அப்படின்னா, புகையிலை தோட்டத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, வேலைக்கு அனுப்பிட்டாங்க. அப்போது புகையிலை தோட்டத்தில் போய் என்ன செய்யணும், புகையிலையெல்லாம் பறித்து என்ன செய்யணும், கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ அது நிழலில் பார்க்குற வேலையா, வெயிலில் பார்க்குற வேலையா?
வெயிலில் பார்க்குற வேலை. ஆனால் அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடெல்லாம் யாருமே கொடுக்கல. இந்த புகையிலை தோட்டத்தில் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கண்காணியாக ஒருத்தங்களை வச்சாங்க. அது யார் பேர்னா ஸ்பென்சர். கண்காணினா யாரு தெரியுமா? ஒரு 10 பேர் 15 பேர் வேலை பார்க்காங்கன்னா அவங்கள என்ன செய்யணும்? சூப்பர்வைசர் மாதிரி, சரியா? அவங்கள வந்து பார்க்கணும், அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, இந்த மின்ட்டி அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருக்கும்போது எப்படியாவது என்ன செய்வாங்க, ஏசப்பா நமக்கு மோசையை போல் ஒருத்தர் என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. நம்ம ஜெபத்துக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும், பதில் கிடைக்கும் அப்படின்னு இந்த மின்ட்டி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இதை கேட்டுகிட்டே இந்த ஸ்பென்சர் சொன்னாராம், அடிமையுடைய ஜெபத்தெல்லாம் உங்கள் ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு. யார் கேட்டாங்க? ஸ்பென்சர் மின்ட்டிகிட்ட கேட்டாங்க. உடனே இந்த மின்ட்டி சொன்னா, எங்கள் ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்பாங்க, அடிமையெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, யார் ஜெபம்னாலும் என்ன செய்வாங்க, அந்த ஜெபத்தை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மின்ட்டி வந்து ஸ்பென்சர்கிட்ட சொன்னா. அப்போ மின்ட்டி சொல்கிறா, எங்களுக்கு யார் அனுப்புவாங்க, மோசையை போல் ஒருத்தரை அனுப்புவாங்க, அடிமைத்தனத்துலேருந்து நாங்கள் விடுதலை வாழ்வு வாழ்கிறதுக்கு மோசையை போல் ஒருத்தரை அனுப்புவாங்க அப்படின்னு ஸ்பென்சர்கிட்ட சொன்னான். ஸ்பென்சர் சொன்னார், பார்ப்போம், அப்படி எந்த மோசை வரப்போகிறாருன்னு பார்ப்போம். அப்படி ஒரு வேளை மோசை வந்தார்னா இந்த பார்வானுடைய சாட்டையிலேருந்து யாருமே என்ன செய்ய முடியாது, தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு ஸ்பென்சர் வந்து யார்கிட்ட சொன்னார், மின்ட்டிகிட்ட சொன்னார். ஆனால் மின்ட்டி வந்து கண்டிப்பாக எங்களுக்கு என்ன செய்யும், ஒரு விடுதலை வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருந்தா. எப்போவுமே அவருடைய வாயில் வர்ற ஒரே வார்த்தை, நம்ம அடிமைத்தனத்துலேருந்து என்ன செஞ்சிடணும், சீக்கிரமாக விடுதலை வாழ்வுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். அவள் ஒரு நாளும் அவளும் அவளுடைய குடும்பம் மட்டும் போகணும்னு நினைக்கவே இல்லை. அவள் கூட இருந்த எல்லாரும் என்ன செஞ்சிடணும், விடுதலை வாழ்வுக்கு என்ன செஞ்சிடணும், நம்ம கூட்டிகிட்டு போயிடணும். அது மட்டும்தான் அவளுடைய தாகமாக இருந்துச்சு. புகையிலை தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்பென்சர் வந்தார். ஸ்பென்சர் வந்து அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு பையனை பார்த்து, டேய், நேற்று நீ தானே தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்ண, எதுக்குடா அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டு இருந்தார், வேகமாக அவன்கிட்ட ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டே இருந்தார். அந்த தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் அவரே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அச்சிச்சோ, இவர் கண்டுபிடிச்சிட்டாரு போலையே, ஐயோ இன்னைக்கு இவரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, அவரே தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஸ்பென்சர் என்ன பண்ணார், இருடா நீ எப்படி தப்பிச்சு போகிறேன்னு நான் பார்க்கேன் அப்படின்னு சொல்லி கையில் ஒரு கனமான ஒரு உலோகம் வச்சுருந்தாங்க. யார்? ஸ்பென்சர். அதை எடுத்து என்ன செஞ்சார், வேகமாக நீ எப்படி தப்பிச்சு ஓடுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார், வேகமாக தூக்கி அவனுக்கு நேரம் என்ன செஞ்சார், வீசினார். வீசும்போது அந்த கனமான உலோகம் எதிர்பாராத விதமாக மின்ட்டியோட தலையில் பட்டுருச்சு. யாரோட தலையில் பட்டுருச்சு? மின்ட்டியோட தலையில் பட்டுருச்சு. இதை யாருமே அந்த இடத்துல என்ன செய்யலை, எதிர்பார்க்கலை. அவங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருந்தவங்க மேலே தான் விழும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த இடத்துல மின்ட்டி கிராஸ் ஆனதுனால அவளுடைய தலையில் என்ன செஞ்சிச்சு, அந்த பெரிய கனமான உலோகம் மேலே பட்டுச்சு. உடனே பட்ட உடனே இந்த என்ன செஞ்சாங்க, இந்த மின்ட்டி அப்படி தலை சுற்றுற மாதிரி சுற்றி என்ன செஞ்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. ரத்தம் வந்து சொட்டு சொட்டாக சொட்டிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் பார்க்காங்க, ஐயோ மின்ட்டிக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மின்ட்டி என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம், சரியா? ஒருவேளை மின்ட்டி வந்து அடிமையாக வாழணும் அப்படின்ற ஒரு கட்டாயமான சூழ்நிலை தான் அந்த இடத்துல இருந்தாங்க. ஆனால் நமக்கு இன்னைக்கு ஏசப்பா நல்ல ஒரு விடுதலை வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்களிடத்துலையும் ஒரு அடிமைத்தனம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு தான் அது தெரியும், நீங்கள் எந்த அடிமைத்தனத்தில் இருக்கீங்க அப்படின்னு. அதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஏசப்பா கிட்ட அறிக்கை பண்ணுங்க. ஏசப்பா, நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியத்தில் நான் அடிமையாக இருக்கேன், அதுலேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே நீங்கள் ஏசப்பாட்ட கேளுங்க. யாருமே பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்க வேண்டாம். உங்கள் பக்கத்தில் ஏசப்பா இருக்காங்க, உங்கள் கூட இருக்காங்கன்ற ஒரே ஒரு விசுவாசம் மட்டும்தான் உங்களுக்குள்ளே இருக்கணும். எல்லாரும் ஏசப்பா கிட்ட உங்களுடைய காரியங்களை ஏசப்பா கிட்ட நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. ஏசப்பா, நீங்கள் ஏன் உள்ளத்தில் வாங்க, என் கூடவே நீங்கள் இருங்க ஏசப்பா. நான் இந்த பழக்க வழக்கத்துலேருந்து நான் என்ன செய்யணும், முற்றிலுமாக நான் வெளியே வரணும். அதுக்கு நீங்கள் மட்டும்தான் ஏசப்பா எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு உண்மையாக நீங்கள் நோக்கி கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து சுயமாக நம்மளால் எதையுமே என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. ஏசப்பாவுடைய கிருபையினால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய பாவ பழக்கத்துலேருந்து நம்ம என்ன செய்ய முடியும், வெளியில் வர முடியும். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த இடத்துல அப்பா நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் அப்பா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக நீங்கள் மாற்றி கொடுங்கப்பா.
ஆண்டவரே எங்களிடத்திலே காணப்படுகிற ஆண்டவரே அடிமைத்தனமான ஆண்டவரே பழக்க வழக்கங்கள் இருந்து அப்பா நாங்கள் எல்லாரும் அப்பா விடுபட நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் விரும்பாத காரியம், நீர் வெறுக்கிற காரியம், நீர் அருவருக்கிற காரியங்கள் எங்களிடத்தில் காணப்படுமானால் ஒரு விசையாய் அப்பா அப்படிப்பட்டதான காரியங்களை எங்களிடத்திலிருந்து நீங்கள் எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உண்மையாய் உம்மிடத்திலே தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீ ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளோடு நீ தொடர்ந்து அப்பா இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரை தொடர்ந்து உடைய கிருபையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். வேதத்தை தியானிக்கவும் தினம் ஜபத்தில் வளர்ந்திடவும், வேதத்தை தியானிக்கவும் தினம் ஜபத்தில் வளர்ந்திடவும், கிருபை வேண்டும் பலனும் வேண்டும் ஞானம் தந்திடுமே,